ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகல இந்த வாட்டி எலெக்ஷன்ல எப்படியாவது ஜெயிச்சிடணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி ரொம்ப மும்முரமா இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மும்முரமா இருக்கிறாரோ இல்லையோ, கூட இருக்கிற இந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்கிறாங்களா, அவங்களாம் செம்ம குஷியில இருக்கிறாங்க. என்னன்னா, இந்த தடவை எலெக்ஷன்ல ஜெயிச்சே ஆகணும்பா, இல்லாகட்டி அவ்வளவுதான், நம்மளை காப்பாத்துறதுக்கு வேற யாருமே முடியாது அப்படின்ற ரேஞ்சில் அவங்க போயிட்டாங்க. அதனாலேயே எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்விஸ்ட் அடிச்சார். இதுல எடப்பாடி பழனிசாமியோட யுக்தியை நீங்க என்ன பண்ணணும், பாராட்டணும் அப்படின்னு தான் சொல்ல போனோம். ஒரு விஷயத்த கலப்பிக்கிட்டே இருந்தா அது நடந்துருமோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நம்புறாரா இல்லையா நம்மளுக்கு தெரியல. ஆனா விடாம எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும், யார் அவர் நெருக்கடி கொடுத்தாலும் இந்த விஷயத்தை மட்டும் விட்டுறவே மாட்டேங்கிறார். தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக கூட கூட்டணிக்கு வாங்க வாங்க வாங்கன்னு சுத்து போட்டு கூப்பிட்டுங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கூப்பிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பாஜக லெப்ட் ரைட் வாங்குறோம், கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டாரு. இப்போ நான் கூப்பிட்டாதானே என்ன நீங்க கேள்வி கேட்பீங்க, நான் கூப்பிட்டாதானே எங்களை நீங்க லெப்ட் ரைட் வாங்குவீங்க, நான் கூப்பிட மாட்டேன், நான் அமைதியாகிறேன். தன்னுடைய சகாக்களை, தன்னுடைய முன்னாள் அமைச்சர்களை ஏவி விட்டுட்டு என்ன பண்றாரு, வேடிக்கை பார்த்துக்கிறாரு. ஒரு பக்கம் செல்லூர் ராஜு கூப்பிடுறாரு, ஒரு பக்கம் ஆர்பி உதயகுமார் கூப்பிடுறாரு, ஒரு பக்கம் ராஜேந்திர பாலாஜி கூப்பிடுறாரு. எல்லா கூட்டணிக்கு வாங்க 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 வாங்கன்னு சொல்லிட்டு விஜய வழி மேல விழி வைத்து கொண்டு காத்து கொண்டு ஓயாம கூப்பிட்டு இருக்காங்க. இதுல ஒரு படி மேல போயிட்டு ஆர்பி உதயகுமார் என்ன சொல்லிட்டாரு, ஃபைனல் வார்னிங் கொடுத்துட்டாரு. இங்க பாருங்க விஜய், தயவு செய்து கூட்டணிக்கு வந்துருங்க அதிமுக கூட. 2026 திமுக வந்தது, விஜய காப்பாற்றவே முடியாது. தமிழக வெற்றி கழகத்தை ஆண்டவனே நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. பவன் கல்யாண் மாதிரி அப்படியே சாரூதியமா என்ன பண்ணுங்க, முடிவெடுங்க. உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி நான் வாங்கி தரேன், தயவு செய்து எங்க கூட கூட்டணிக்கு வந்துருங்க அப்படின்னு என்ன பண்றாரு, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. செல்லூர் ராஜண்ண அவரு என்ன பண்றாரு, தான் பங்குக்கு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். எல்லாருமே அதிமுகல இருக்கிற எல்லாருமே விஜய் அவர்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ சம்பவம் என்ன அப்படின்னா, ராஜேந்திர பாலாஜன ஒரு படி மேல போயிட்டு என்ன சொல்லிட்டாரு, விஜய் அவர்களை கூட்டணிக்கு வந்தே ஆகணும் அப்படின்ட்டார். வந்தா உங்களுக்கு நல்லது, வரலனால நாங்க ஜெயிக்க தான் போறோம் அப்படின்னு சொல்லி. சரிண்ணா, எத்தனை சீட்ல நீங்க ஜெயிப்பீங்க, விஜய் வந்தா எத்தனை சீட்ல ஜெயிப்பீங்க, விஜய் வரலன்னா நீங்க எத்தனை சீட்ல ஜெயிப்பீங்க. இப்போ விஜய் உங்களுக்கு வேணும் அப்படின்றதுனால விஜயை கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. இப்போ ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாருன்னா, விஜய் கூட்டணிக்கு வந்தா அவருக்கு நல்லது, வரலன்னா நாங்க ஜெயிக்க தான் போறோம், அதுல இருந்து இந்த மாற்று கருத்தை இல்ல அப்படின்றாரு. சரி, இப்போ ஒருவேளை விஜய் உள்ள வந்தா எத்தனை சீட்ல வின் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா, விஜய் வந்தா 220 சீட்ல நாங்க வின் பண்ணுவோம். சரி, நான் விஜய் வரலன்னா 180 சீட்ல வின் பண்ணுவோம் அப்படின்றாரு. சரி, ஓகே, அவருடைய கணக்கிலேயே விஜய் வந்தா 220, விஜய் வரலன்னா 180 அப்படின்னு. நீங்க தான் 180 சீட்ல வின் பண்ணுவீங்களா, அப்ப எதுக்கு உங்களுக்கு விஜய்? எந்த ஒரு ஓட் பேங்கும் இல்லாம, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லாம எதுக்கு விஜய மாரடிச்சுன்னு கூப்பிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு இது மட்டும் பதில் சொல்லுங்க. இப்ப நீங்க விஜய் வரலனா 180 சீட்ல வின் பண்ணுவேன் அப்படின்னு கான்பிடென்ட்டா சொல்றீங்க. விஜய் வந்தா 170 சீட்டு அப்படின்னு அப்படி இப்படி நீங்க கணக்கு வச்சா கூட 50 சீட்டு தான் டிஃபரெண்ட். விஜய் நீங்க உள்ள கொண்டு வந்து 50 சீட்டு தான் டிஃபரெண்ட். எதுக்கு நீங்க தான் 180 சீட்ல மெஜாரிட்டில வின் பண்றீங்களா? அப்புறம் எதுக்குங்க விஜய்? வேண்டாம், உதறி தள்ளிட்டு போங்களேன். அந்த மனுஷன் உங்களை மதிக்க மாட்டேங்கிறாரு. நீங்க நாய்ப்படாத பாடம் என்ன பண்றீங்க, கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருமே எடப்பாடி கூப்பிடுறாரு, செல்லூர் ராஜு கூப்பிடுறாரு, ஆர்பி உதயகுமார் கூப்பிடுறாரு, ராஜேந்திர பாலாஜி கூப்பிடுறாரு, எல்லாருமே கூப்பிட்டு பாத்தீங்க. ஒரு வாட்டி நீங்க கூப்பிட்டீங்களேன்னு ஒரு கடமைக்காவது உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றாரு? உங்களை சட்டப்பண்ண உங்களை ஏறெடுத்து பாக்குறாரா விஜய்? இல்லையே. எப்பேற்பட்ட ஒரு கட்சி, எப்பேற்பட்ட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கட்சி அதிமுகன்ற ஒரு கட்சி, அந்த கட்சி கூட்டணிக்கு கூப்பிடுதுங்க, ஒரு எட்டு கூட பார்க்க மாட்டாரு. அட போப்பா, இத்தனை நாள் கூப்பிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு வாய் வலிக்காதா? அதுக்காகனா அவரை என்ன பண்ணும், ஒரு திரும்பினா பார்க்கணும்ல. விஜய் திரும்பி பார்க்கறதே தயாரா இல்ல அதிமுகவை. ஆனா இவங்க தான் என்ன பண்றாங்க, மாறி மாறி விஜய என்ன பண்றாரு, அவரு கேவலப்படுத்திட்டு போயிடாரு, அசிங்கப்படுத்திட்டு போயிடாரு. லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ற மாதிரி இவங்க என்ன பண்றாரு, தட்டி விட்டு போயிட்டே இருக்கிறாரு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி என்ன சொல்றாரு, 220 சீட்ல ஜெயிப்போம் விஜய் வந்தா. ஏன் உங்களுக்கு 220 சீட்ல தான் ஜெயிக்கணுமா? உங்களுக்கு ஆட்சியை பிடிக்கணும் அதானே. 180 சீட்ல மெஜாரிட்டியில வின் பண்றீங்க. அது இவரு தனித்து சொல்றாரு. அதிமுக தனித்து நின்றால் 180 சீட்டு வின் பண்ணுவீங்களா? அப்ப எதுக்குங்க விஜய்? நின்னுட்டு போங்க, 180 சீட்ல வின் பண்ணி காட்டுங்க சார்.
எதுக்கு சார் விஜய்? அவருக்கு என்ன ஓட் பேங்க் இருக்கு? நீங்க எழுதி வச்சு அவங்க கொடுத்தாங்க, தேர்தல் ஆணையம் கொடுத்தாங்களா? விஜய் கட்சிக்கு இன்னும் அவர் தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கவே இல்லை. உயர் நீதிமன்றத்தை தெள்ள தெளிவா சொல்லிட்டாங்க. தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கப்படாத கட்சி தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துல கிழிச்சு விட்டாங்க. அவருக்கு இன்னும் அங்கீகாரமே கிடைக்கல. தேர்தல் ஆணையம் உங்களுக்கு கொடுத்துதா விஜய்க்கு இத்தனை % ஓட்டு இருக்குன்னு? சும்மா வாய் வழியா அவங்க சொல்லிட்டு திரியுறாங்க 20% 30%. அதை நம்பியெல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க கட்சி, ஒரு ஆண்ட கட்சி, ஒரு எதிர்கட்சி, நேற்று பேஞ்ச மழையில முளைத்த காலான நம்பி நீங்க என்ன பண்றீங்க? கூப்பிட்டு இருக்கீங்க. நேத்து கட்சி ஆரம்பிச்சவரு இத்தனை % இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே மாறி மாறி தொண்டை தண்ணி கத்த என்ன பண்றீங்க? கூப்பிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த மனுஷன் மதிக்கவே மாட்டேங்கிறாப்புல உங்களெல்லாம் ஒரு கட்சியாவே நினைக்கிறாரா இல்லையான்னு தெரியல. உங்களெல்லாம் ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு நினைக்கிறாரா இல்ல தெரியல. சட்டம் பண்ணாம ஒரு பாட்டுல ஒரு வேலையை செஞ்சுட்டு போறேன். நீங்க எப்படின்னா கூப்பிட்டு இருங்கப்பா, நான் என் வேலையை பாக்குறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. இவங்க தான் என்ன பண்றாங்க? கூப்பிட்டு 180 சீட்டு கையில வச்சு நீங்க ஜெயிச்சு சட்டமன்றத்துல போயிட்டு முதலமைச்சர் ஆட்சி அமைங்க அப்படின்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு போதாது அவர். இப்ப இதுல இருந்தே தெரிஞ்சுக்கணும், 180 சீட்டு நாங்க வாங்கிருவோம் தெரிஞ்சுக்கிட்டு விஜய் கூப்பிடுறீங்கன்னா விஜயோட ஆதரவு அதிமுகவுக்கு தேவை. அதனாலதான் இவங்க கூப்பிட்டு இந்நேரத்துக்கு நீங்க என்ன பண்ண, இவங்க விஷயத்த பாருங்க, சொந்த கட்சிக்காரங்களை கூப்பிட மாட்டாங்களா? ஆனா நேத்து கட்சி ஆரம்பிச்சு ஓட் பேங்க் இல்லாத கட்சி என்ன பண்றாங்க? கூப்பிட்டு இருக்காங்க எல்லாருமே. சொந்த கட்சிக்காரங்களை கூப்பிட்டு ஒருங்கிணைந்து நீங்க என்ன பண்ணீங்க? நின்னாலே ஜெயிச்சிருவீங்க சார். இதுவே உங்களுக்கு தெரியல. எத்தனை பேர் சொன்னாலும் தெரிய மாட்டேங்குது. ஏன் கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகள் சொன்னாலே கேட்க மாட்டேங்குது. செங்கோட்டையன் இதையதான் சொன்னாரு. ஆனா அவரை நீங்க என்ன பண்ணீங்க? ஒதுக்கி வச்சிட்டீங்க. ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு அண்ணன் தண்ணி புழங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பை கொடுத்துட்டு போயிட்டாரு நாட்டாம எடப்பாடி பழனிசாமி. சொந்த கட்சிக்காரங்களே நீங்க கூப்பிடுங்க, இது மாதிரி கூப்பிட்டு நில்லுங்க. 180 என்னங்க, விஜய் இல்லாம பாஜக இல்லாம நீங்க 200 சீட்டு கூட வின் பண்றதுக்கு மக்கள் உங்களை நம்புவார்கள். ஏன்னா நீங்க பிரிந்து கிடக்குறீங்க. நீங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் விஜய் வந்தாலும் சரி, இல்ல வேற யாரே நாளைக்கு கட்சி ஆரம்பிச்சு வந்தாலும் சரி, உங்களால ஜெயிக்க முடியாது. இதுதான் நிதர்சனமான உண்மை. 180 சீட்டு கையில வச்சிருக்கிறவரு எதுக்கு விஜய போயிட்டு கெஞ்சி நிக்கிறீங்க? எதுக்கு விஜய் வாசல் வீட்டுல போயிட்டு ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்களும் போயிட்டு கூவிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கேள்வி கேட்க தோணும். சொந்த கட்சிக்காரங்களை கூப்பிடுங்க சார். உங்ககிட்ட இருந்து பிரிஞ்சு போனாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டாலே உங்களுக்கு 180 அதுக்கு மேலேயே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பாஜக உதவி தேவையில்லை, விஜய் உதவி தேவையில்லை, எந்த உதவியும் தேவையில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இவங்க பிரிஞ்சு போனவங்கள கூப்பிட மாட்டாங்க. அது எடப்பாடி பழனிசாமி சூப்பரா வந்து என்ன பண்ணுவாரு? கலைச்சு விட்டுருவாரு. இப்ப விஜயோட உதவி தேவை. அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்றீங்க? அவங்க வீட்டு வாசல்லயே போய் நிக்கிறீங்க. அவரு விஜய் காணாம போறாரு, அது வேற விஷயம். ஆனா அவரை காணாம போறவரை கூப்பிட்டு வச்சு நீங்களும் 2026 காணாம போறீங்க. எதுக்குப்பா நீ மட்டும் தனியா போய் காணாம போற? கூடவா நானும் காணாம போலாம், 2 பேரும் சேர்ந்து காணாம போலாம்னு சொல்லிட்டு கூட்டு சேர்த்துக்கிறாங்களோ என்னவோ தெரியல. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி முதற்கொண்டு அதிமுக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் வரைக்கும் எல்லாருமே விஜய கூட்டணிக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா விஜய் சட்டம் பண்றதே இல்ல. ராஜேந்திர பாலாஜி விஜய் வந்தா 220 சீட்ல வின் பண்ணுவோம், வரலன்னா 180 சீட்ல வின் பண்ணுவோம்னு சொல்லியும் விஜய வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. ஆனா விஜய் சட்டம் பண்ற மாதிரி தெரியல. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.